சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மனோஜ் மறுபடியும் ஸ்பீச் கொடுக்க போகாமல் மறுபடியும் வர்றாங்க. ரோஹிணி கால் பண்ணனால வீட்டுக்கு வரலான்ட்டு வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நாயை கல்லால் அடித்தாங்களா, அந்த டாக் அங்கே நின்றுருக்கு. இவரை பார்த்துட்டு மறுபடியும் குலைக்கவுமே இவர் மறுபடியும் கல்லால் அடிக்க போகவுமே டாக் கடிச்சிச்சு. அப்புறம் அந்த டாக்கோட ஓனரும் பக்கத்தில் இருக்கவங்களும் கூட்டிகிட்டு வீட்டில் விடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு ஓடி வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ் நீ எதுக்கு அங்கே ஸ்கூலுக்கு தானே போனேன், நீ எதுக்கு மறுபடியும் வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் என் பர்ஸை மறந்துட்டேன், அதனால தான் நான் எடுக்கலான்ட்டு வந்தேன், கடைசியில் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இல்லை நான் ஓனர் சொல்லுவாங்க, இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டரை ஒருத்தவங்கள வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முத்துவும் எல்லாருமே வம்புழுத்துக்கிட்டே இருப்பாங்க. மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டாக் மாதிரியே செய்ய ஆரம்பிக்கவுமே அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் வம்புழுத்துட்டு இருக்காங்க. முத்துவை அவ்வளவோ தூரம் அண்ணாமலை சொல்கிறாரு, பேசாமல் இரு முத்து, வம்புழுக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் டாக்டர் வந்தோன்னா டாக்டரை பார்த்துட்டு, என்னாச்சு ஜீனு இதனால் வரைக்கும் இப்படிலாம் யாருமே கடிச்சது கிடையாது அப்படிங்கவும், ஆமாம் கடிச்சது கிடையாது தாங்க சார், ஆனால் இருந்தாலும் இவர் கல்லால் அடிச்சிட்டாரு அப்படிங்கவுமே, அது அப்புறம் எப்படி கல்லால் அடித்தா சும்மா விடுமா டாக், அது ஏற்கனவே மிலிட்ரியில் வந்த டாக், அதை எப்படி சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. ஓ அப்படியா, அப்போ இவன் நாயை அடித்தனால தான் டாக் பழி வாங்கிருச்சா அப்படின்னு முத்து வம்புழுப்பாரு. கொஞ்ச நேரம் பேசாமையாவது இருக்கேன், அவனை சும்மா வம்புழுத்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு டாகுக்கு எங்கே கடிச்சிச்சு அப்படிங்கவும், எங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னு, எந்த இடத்துல கடிச்சிச்சு அப்படின்னா, ஆனால் எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி தான் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்க எல்லாத்துக்குமே சிரிப்பாக வந்துருச்சு. அப்புறம் முத்து இருங்க, அவங்க கேட்குற பாஷையில் கேட்டால் தான் மனோஜ் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, டாகு உன்னை எங்கே கடிச்சிச்சுன்னு சொல்லல, உன் உடம்புல எந்த இடத்துல கடிச்சிச்சுன்னு சொல்லவுமே காலை தூக்கி காப்பாரு. சரி இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இன்ஜெக்ஷன்லாம் எனக்கு போடாதீங்க, எனக்கு டேப்லெட் கொடுத்துருங்க அப்படிங்கும். இன்ஜெக்ஷன் தாங்க சார் இதுக்கு போடணும், டேப்லெட் கிடையாது, அதனால நீங்கள் இன்ஜெக்ஷனே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் பயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியா பிடிச்சிட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு விட்ருவாங்க. தொடர்ந்து 5 வாரம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ ஃபீஸுங்கும் போது 2000 ரூபா அப்படிங்கும்போது, இல்லை நான் ஓனரே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் டாக் எதுவுமே ஆகாமல் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க, டாகுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இவருக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும், அதனால் கால் பண்ணி ஓனர்கிட்ட கேட்டுக்கங்க, டாக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. பார்த்துக்க மனோஜ், இனிமேல் ஃபோன் பண்ணி டாக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ அப்படின்னு. மீனா இவருக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படிங்கவுமே, வெஜ்ஜு கொடுங்க, நான்வெஜ் எதுவும் கொடுக்காதீங்க இப்போதைக்கு அப்படிங்கவுமே, விஜய் ஆமாம் கேட்க வேண்டியவளோ சும்மா நின்றுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை சத்தம் போடுவாங்க. சரி வா மனோஜ் நம்ம உள்ளே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து ரொம்ப பயங்கரமாக வம்புழுத்துட்டு தான் இருக்காங்க மனோஜை. உள்ளே போனோன்னா, சாரி மனோஜ், என்னால் தான் உனக்கு இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, நான் ஃபோன் பண்ணி வர சொல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் உனக்கு பிரச்சனை ஆயிருக்காதுல்ல அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹிணி, இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கவும், இல்லை மயக்கமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படிங்கவுமே, என்ன எது குட் நியூஸா அப்படிங்கவும், ஆமாம் உங்கள் அம்மா சொன்னதுலேருந்து நான் தரையிலையும் நீ பெட்டில் தான் படுத்துட்டு இருக்க, அப்புறம் எப்படி குட் நியூஸ் வரும், பேசாமல் இரு மனோஜ், என்னை கடுப்பேற்றாது அப்படிங்கவும், சரி விடு ரோஹிணி இப்போ எப்படி இருக்கு உனக்கு உடம்பு அப்படிங்கவும், இல்லை எனக்கு நீ வர்ற வரைக்கும் கொஞ்சம் மயக்கமாக தான் இருந்துச்சு, நீ வந்தோடனே என்னோட எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கவும், என்ன பிரச்சனை, இல்லை என் உடம்பு மயக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்குமே, நம்ம மனோஜுக்கு ஆக்டிவிட்டி பூராமே டாகோட இது வந்துகிட்டே இருக்கவும் எல்லாமே பயப்படுறாங்க. அந்த டாகோட ஓனர்கிட்ட கால் பண்ணி கேட்கவும், டாகு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மனோஜ் எப்படி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.